ஹலோ கைஸ், மேரத்தான் போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேரத்தான் வந்துட்டு இப்போ நாளைக்கு டியூஸ்டே, சரியா? 16 டியூஸ்டே கம்ப்ளீட்டாக ஒகேப்ஸ், ஃபுல்லி ஒகேப்ஸ் தான். சரியா? போர் அடிச்சதுன்னா நடுவில் நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங் போய்க்கிறோம். பட் மெயினாக ஒகேப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 6 hours, 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். சரியா? 8 to 2 நடுவில் பிரேக் இருக்கும், கவலைப்படாதீங்க. 6 hours கொஞ்சம் ஒரு தெளிவாக ஒரு 200-250 வார்த்தை படித்து பில்லர்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணிடுவோம். நாளைக்கு மேரத்தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஒகேப்ஸு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கும் சரி, எஸ்பிஐ மெயின்ஸுக்கும் சரி. எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது, எனக்கு புரியுது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் 5 days நம்ம படித்தா போதும். லாஸ்ட் 5 days டெஸ்ட்டு போட்டு கரெக்ஷன் பார்த்துருவோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையோட வந்துட்டு நம்ம அந்த 10% ஆஃபர் முடிச்சிடுறோம். நார்மல் ப்ரைஸஸ்க்கு எல்லா கோர்ஸஸும் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நேற்று வந்துட்டு நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் வைக்க முடியல, இன்றைக்கி வச்சுருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் வந்துட்டு இன்றைக்கி அந்த சிஏ டிஸ்கஷன் வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும், எப்படி கொண்டு போகணும் எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்டாஃபு. நேற்று கிளரிக்கல் பேட்சில் டிஸ்கஷன் பண்ணோம், நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கான பிடிஎஃப், ஏகப்பட்ட பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். கிரிட்டிக்கல் ரீசனிங்கான பிடிஎஃப்பும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ்க்கான கிளாஸு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஒரு கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன் இன்றைக்கி, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பிடிஎஃப் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணி நம்ம பிடிஎஃப் போட்டிருப்போம். எஸ்ஏஸு அதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நல்லா ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஜென்ரலான எக்கனாமி ஐடியாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அதை வச்சு நிறைய கதை சொல்லலாம். எப்படி கண்டென்ட் வந்தாலும் அதை வச்சு கொஞ்சம் எழுதுகிற மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அதில் எக்கனாமி டாப்பிக்கு கிளாஸ் எடுத்துட்டேன், அது உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் டிஸ்கிரிப்டிவ்க்கு. சரியா? இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு மேரத்தானுக்கு வந்துருங்க. ஆஃபர் வந்துட்டு இன்னையோடு முடிஞ்சிடும். நாளைக்கு அப்புறம் ரெகுலர் நார்மல் ப்ரைஸஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிரும். சரியா? அதே மாதிரி ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸுக்கு தான் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டு 5 days எஸ்பிஐ கிளர்க்கு போடுவேன், கவலைப்படாதீங்க. ஃபிலிம்ஸ் எக்ஸாம் தானே, அதனால் அதுக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. மெயின்ஸ் எக்ஸாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கி கூட உங்களுக்கு ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் கிளாஸ் தான் வரும். நாளைக்கு உங்களுக்கு ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ மெயின்ஸுக்கான ஒகேப்ஸு வரும். நாளை கழிச்சில் இருந்து தான் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வரும். சரியா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. Thank you.